தற்காலிக ஊழியர்களுக்கு 26,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். நல வாரியங்களுக்கு மத்திய அரசு சம்பளம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். நல வாரியங்கள் அத்தனையுமே தமிழக அரசின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. மாற்றுத்திறனாளி நல வாரியமாகட்டும், அது கட்டுமான தொழிலாளர்களாகட்டும், எல்லாமே உடல் உழைப்பு தொழிலாளர், எல்லா நல வாரியங்களும் தமிழக அரசின் கண்ட்ரோலில் இருக்குது. 26,000 ரூபாய் அடிப்படை ஊதியம் கேட்குறாங்க, நியாயம். ஆனால் ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இன்றைக்கும் 9,000 ரூபாய், 12,000 ரூபாய், 14,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தொழிற்சங்கமானாலும் சரி, சிஐடியு போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களும், ஏடிபி தவிர எங்கள் கூட இருக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தவிர மற்ற அத்தனை சங்கங்களும் மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவர்கள். மாநில அரசை ஏன் 50,000 கோடி வருமானம் ஈட்டி தருகின்ற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 26,000 ஊதியம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கல.